இந்த ஒர்க் அவுட் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒர்க் அவுட். வணக்கம் நண்பர்களே, வாழ்க்கை எப்படி சீரிஸ்ல 463 வழக்கம் போல வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டு ஆஃபீஸில் இருக்கிற ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 3 எக் ஒயிட் சாப்பிட்டு நம்ம வந்து ஜிம்முக்கு கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டோன்னே நம்ம இன்க்ளைண்ட் வாக் 1 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 850 கலோரிஸ் வந்து நம்ம வந்து பேர்ன் பண்ணோம். ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ரொம்ப நேரம் வந்து இன்க்ளைண்ட் வாக் வந்து செஞ்சேன். உடம்பெல்லாம் நினைஞ்சு போன மாதிரி ஆயிருச்சு. நம்மளோட அடுத்த டார்கெட்டே வந்து 70 kg வரது தான். அதனால ரொம்ப நேரம் இன்க்ளைண்ட் வாக் செஞ்சேன். ரொம்ப கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இன்க்ளைண்ட் வாக் செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு லெக் ஒர்க் அவுட் போட்டு, சரி இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு லெக் ஒர்க் அவுட் ஒரு வேரியேஷன் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 செட்டு 20 கவுண்ட் 2 கால் வந்து போட்டேன். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான எக்ஸசைஸ் தான் லெக் ஒர்க் அவுட்ல. ஆனாலும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிறகு அதை முடிச்ச உடனே அப்படியே ஆப்ஸ் ஒர்க் அவுட் வந்துட்டேன். இதுல ஒரு 3 செட்டு 20 கவுண்ட் வந்து பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததா வந்து லெக் ரைஸ் வந்துட்டேன். சரி லெக் ரைஸ் வந்து வெயிட் வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிள்ஸ் வச்சு ஒரு 3 செட்டு 20 கவுண்ட் வச்சு பண்ணேன். இது பண்ணும்போது என்னன்னா நம்ம காலில் இருக்கிற தம்பிள்ஸ் வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகுது. ஆனா அது கரெக்டா வந்து கான்சென்ட்ரேட்டோட பண்ணோம்னா பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறமேல வந்து பிளாங்க் ஒர்க் அவுட் அது ஒரு 3 செட்டு ஒவ்வொரு நிமிஷமா வந்து பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கான நாளை வந்து முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ல இருந்து கிளம்பிட்டேன். சரி நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் சிக்கனும் சாப்பிட்டு நாளையும் முடிச்சுக்கிட்டேன்.